கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவனுடைய கரம் சர்வ வல்லமை உள்ளது. நாம் பெருமை உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலே நம்மை கீழே இறக்கி போடுவார். நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் தேவன் தம்முடைய கிருபை உள்ள கரத்தினாலே நம்மை தூக்கி நிறுத்தி உயர்த்துவார். விசுவாசிகளாகிய நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். தேவன் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இவ்வாறாக எழுதியுள்ளார்: சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உதவி செய்வார். மனிதர்கள் நம்பினால் நம்மை நோகடிப்பார்களே தவிர உதவி செய்ய முன்வரமாட்டார்கள். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆம் பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தருக்குள் திட நம்பிக்கையாய் விசுவாசத்துடன் காரியங்களை நாம் ஏறெடுப்போம். பானபத்திரக்காரன் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை கூறிய யோசேப்பு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு கூர்ந்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் யோசேப்பு கூறியபடி விடுதலை பெற்ற பானபத்திரக்காரன் யோசேப்பின் நிலையை அவன் மறந்துவிட்டான். ஆனால் யோசேப்போ கர்த்தரை மறவாமல் கர்த்தருடைய பரிசுத்த கரங்களுக்குள் அடங்கியிருந்து வாழ கற்றுக்கொண்டார். பாவத்திற்கு விலகி ஓடியதை கர்த்தர் மறந்துவிடவில்லை. ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். மீண்டும் ஒரு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படி பார்வோனுக்கு முன்பாக அவனை நிறுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தியதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் மனிதர் நமக்கு உதவுவார்கள் என்று நாம் நம்பியிருந்தால் ஏமாந்து விடுவோம். ஜெபத்திற்கு கூட பதில் வர தாமதிக்கலாம். ஆனால் யார் மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். அந்த நம்பிக்கையை நாம் உறுதியாயிருந்தால் யோசேப்பை உயர்த்திய தேவன் நம்மையும் உயர்த்துவார். அவர் ஏற்ற வேளையில் சகலத்தையும் செய்து முடிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பரிசுத்த பிதாவே, எங்கள் இயலாமையைக் கண்டு பரியாசம் பண்ணுகிற மனிதர்கள் கூட்டத்தில் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்த உம்முடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.